அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்தாரு, அவர் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த மாதிரி செலவு ஆகும், இவ்வளவு தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், 15,000 ரூபாய் கேட்கறாங்க. என்னால அவ்வளவுலாம் முடியாது சார் அப்படின்னு பேசி 5,000 ரூபாய் கொஞ்சம் இன்னைக்கு நான் 2,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். சசிகுமார், நான் இன்னைக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துடுறேன் சார் அப்படின்னு. இங்க வேண்டாம், ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாரு. அங்க 2,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எதனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல சார் பரவாயில்ல, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி அவங்க நான் அன்னைக்கு பார்த்தப்பவே உங்க மேல எனக்கு ஆசை வந்துச்சு, ஆசையா இருக்கு, நான் எனக்கு கால் பண்றியா எப்படி சொல்லு அப்படின்னு. சார் நான் கால் பண்றேன் சார், வண்டி நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலான்ட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டேன். கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு இப்ப என்ன சொல்றேன், எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா, ஏன் இவ்வளவு தயங்குற, பயப்படாத, நான் எவ்வளவு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு நீங்க பேச ஏன் பயப்படுற, வீட்டுல யாருனா இருக்காங்களா, யாருமே இல்ல, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா எனக்கு ரூம் இருக்கு அங்க போலாமா அப்படின்னு. சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பண்ண நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணாரு. சரி இதுக்கு மேல வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனா யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்க வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் போன் பண்ணி எங்க ரெக்கார்ட் போன் பண்ணி அங்க ரூம் புக் பண்ணிட்டேன், இங்கதான் அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் அவருக்கு ஏத்த மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க. அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. யார் பேசுறா, அவர் பேர் என்ன, அவர் என்ன? சசிகுமார். இங்க ஹோட்டல் நடந்த செய்தி. ஹலோ, ரூம் எடுத்தீங்க? யாரு நீ உட்காருங்க, உட்காரு. எதுக்கு ரூம் எடுத்தீங்க? இப்போ ரூம் எடுத்தீங்க, எதுக்கு ரூமு? ஹலோ எதுக்கா ரூமு? டியூட்டில இருக்கா நீ? டியூட்டில இருக்காங்க. அவரு எதுக்கு ரூம் எடுத்த? ஹலோ பதில் சொல்லுமா, எதுக்கு ரூம் எடுத்த? என்னவா இருக்கு நீ, என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல, என்னவா இருக்க மட்டும் சொல்லுங்க. ரெஸ்பெக்ட், டியூட்டில இருக்கிறா நீ இப்போ? இல்ல எதுவா இருக்கிற இப்போ, அங்க எதுவா இருக்கிற நீ, எதுவா இருக்கிற சும்மா சாரி போலீஸ்னு சொல்லிட்டு பாரு. நீ நடக்கிற விஷயமே வேற. இங்க என்னவா இருக்கிறாங்க, என்னவா இருக்கியா நீ அங்க? என்னவா ஒரு நிமிஷம் இங்க நீ எதுனா ரூம் குத்து இப்போ என்ன கஷ்டம், என்ன கூப்பிடுவாங்க போலீஸ் வந்து எதனா குத்துறான் ரூம், எதனா குத்துறான் என்ன ரூம் குத்தேன், என்ன ஐடி வாங்க உள்ள இருக்கிறேன், யாரும் உள்ள போலாமா, அவர் அனுப்ப சொன்னார் அனுப்புறேன். பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்து தானே இருக்கு, ஒரு கையெழுத்து எது கையெழுத்து சொல்றேன், எது கூப்பிட்டேன், உங்க ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த ரூமு கூப்பிடுவியா? வரவங்க போறல அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு? ரூம் ஃபேமிலி கூப்பிட்டு தானே, ஃபேமிலி கூப்பிட்டு தானே ரூமுக்கு. இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார், எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்காரு. ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டர்ல போட்டிருந்தேன், எல்லா பத்திரிகை வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்றைய தினம் இப்படி நடந்திருக்குது. எவ்வளவு மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபாய் கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும்
அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்க வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமா இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகா வெளியிட்டிருக்காங்க, தைரியமா வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும். தயவு செய்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை முழுமையாக வெளியிடுங்க. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடக்கின்ற செய்திகள், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டீங்களா தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனா முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்றாங்க, எதிர்க்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்றாங்க, வீண் பழி சுமத்துறாங்கன்னு. இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அதில் ஊந்த ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க.